எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக்கான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வறுத்த கடலை சட்னி. இது நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு கல்லை அடுப்பில் வச்சுட்டு தோசை சுட்டி எடுக்க முன்னே இந்த சட்னி ரெடி ஆயிரும். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இதை தண்ணி சேர்க்காம லைட்டாக ஒரு கரைச்சிட்டு வந்துடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு வறுத்த நிலக்கடலையை கொஞ்சமாக தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். தேங்காயோடு சேர்த்து கடலை அரைச்சிங்கன்னா தேங்காய் அங்கங்கே சில்லு சில்லாக இருக்கும். அதனால தான் தேங்காயை முதல்ல தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி சூடாக இதை நல்லா 3 இட்லி வச்சு நல்லா மிதக்க சட்னி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.